என்னுடைய கடை கேள்வியாக இந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஆசையை நீங்கள் சொன்னீர்கள். அதை நீங்கள் கேட்கறதுல யார் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை வைப்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. தமிழக தொப்புள் கொடி உங்களுக்கும் உறவு இருக்கிறது. தொப்புள் கொடி உறவு இருப்பதால் உங்களுக்கு கேட்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய கடை கேள்வி, தற்பொழுது இந்த சீமானுடைய கருத்துக்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு ஊடக வெளிச்சத்தால் தொடர்ந்து பேசப்பட்டு விவாதமாகி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து விவாதமாகி கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு முன்னாள் போராளியாக, இயக்கத் தலைவருடன் கூட களத்தில் இருந்து போராடியவர் என்ற முறையிலே, தற்போது மனித உரிமை செயற்பாட்டாளராக ஐநா முதல் பல்வேறு இடங்களிலே நீங்கள் சர்வதேச களங்களிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் என்ற வகையிலே தமிழ் உறவுகளுக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்ன? நல்லபடியே முதல் கட்டமாக நான் சொல்ல மறந்து போகணும். இந்த 20 பேருக்குள்ள தீக்குளித்து எங்கட மண் விடுதலைக்காக சவடைந்த அனைத்து அம்மாம குடும்பங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பவும் உங்க பிள்ளைகள் எங்கட மனசுல இருக்கிற ஒவ்வொரு மாதம் நாங்கள் இதை வச்சு நாங்கள் சொல்லிக்கொண்டு, சீமானுடைய கருத்து அவருடைய சொந்த கருத்து. அது விடுதலை புலிகளின்றையோ விடுதலை இயக்கத்திலேயோ அல்லது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் புலம்பெயர் தமிழர்களுடைய கருத்தோ இல்லை. நாங்கள் பெரியார் விஷயத்துல நாங்கள் பெரிய தேசிய தலைவர் தான் பிரித்து பார்க்கவில்லை. தமிழ்நாட்டின் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக பெரியார் குரல் கொடுத்தார். அது 60 ஆண்டு காலம் அந்த மனுஷன் செத்து அடையாளம் உள்ளே முளைச்சிட்டார். அதுக்கு பின்னும் பெரியாரை கொண்டு வந்து சீமானவர்கள் கதைக்கிற தவறான விடயம். இருந்தாலும் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு நாங்கள் வரவில்லை. நான் தமிழ்நாட்டு உறவுகளுக்கு சொல்லக்கூடியது, சீமானுடைய கருத்து, சீமான கருத்து எங்கட விடுதலை போராட்டத்துக்கு இதை சேர்க்காயங்க தயவு செய்து. நாங்கள் இன்றைக்கு எங்கட தலைமை, எங்கட மக்கள் எல்லாம் சாக கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா ஒரு துறந்த வழி சிறைச்சாலையாக இன்றைக்கு ஆட்சி செய்து நாங்கள் வாய் துறந்து பேச முடியாது. பேசினா பயங்கரவாத சட்டத்தவணங்கள் புள்ளிகளை ஜெயில போட்டு யாரும் கிடைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்து ஆலயங்களை அழித்து விட்டு புத்த விகாரிகளை கட்டி கொண்டு வருகிறார்கள். அதாவது என்கிற நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து குரல் கொடுத்து விடுதலையை பெற்றுத்தர அது அதிமுக திமுக எல்லாரும் எல்லோரும் ஒன்றாக நிற்க வேணும் என்றது உங்களோட கோரிக்கை. சீமான் அவர்களை சொல்ற இந்த பேச்சை தயவு செய்து நிறுத்திட்டு உங்களை நாம் தமிழர் கட்சியை கொண்டு இயங்குகிறதை வேண்டுகோளாக உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வேண்டுகோள் நிச்சயமாக நமது ஒலிபரப்பின் மூலமாக பார்த்திருப்பார் என்று கருதுகிறேன். உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களிடம் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தமைக்காக மிக்க நன்றி கஜன். அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். தமிழர் தாகம், தமிழர் தாகம்.